நம்ம கையில ரெண்டு TWS இருக்கு அண்ட் இந்த ரெண்டு TWS ஓடையும் அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இதுல எது பெஸ்ட் அப்படின்ட்டு சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ண போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். இன்னைக்கு நம்ம Boat Airdopes 441 அண்ட் Realme Buds Q ரெண்டையும் சைட் பை சைட் கம்பேரிசன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஸோ ரெண்டோட அன்பாக்சிங் நம்மளோட சேனல்ல பண்ணியிருந்தோம். இன்னும் பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இதுல எது உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் எது உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு நீங்க டிசைட் பண்ணலாம். இந்த ரெண்டு டிவைஸ்ல ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே சாஃப்ட், ரொம்பவே சென்சிட்டிவ், அது தொட்டா சரிங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா இருக்கு. ஸோ நீங்க தொட்டு அதை டச் பண்ணி டேப் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ பாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிற பாக்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க Realme Buds Q பாக்ஸ் தாங்க. ஸோ இதோட டிசைன் கான்செப்டும் சரி அண்ட் இதோட டச் பண்ற லுக் அண்ட் ஃபீலும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் ஆன் அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னாக்க போட்டோட Airdopes 441 இதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அண்ட் இதுவும் ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா இது ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே சாஃப்ட் சென்சிட்டிவா தெரியுது Realme Buds Q தான். ஸோ இது பார்க்கறதுக்கு இது ஹேண்டில் பண்றதுக்கும் அண்ட் இது வந்து நீங்க டே டு டே யூசேஜ்ல யூஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போட்டோட Airdopes 441 தான் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ரஃபா ஹேண்டில் பண்ணலாம். பாக்ஸை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. அண்ட் இது அன்பாக்சிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் டிசைன் லெவலில் பார்த்தீங்கன்னாக்க Realme Buds Q டிசைன் நல்லா இருக்கு, பட் ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அண்ட் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்க போட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ரொம்பவே ரஃபா ஹேண்டில் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி எந்த மாதிரி அப்படின்றத பொறுத்து நீங்க இந்த ரெண்டு டிவைஸ்ல இருந்து ஒரு டிவைஸை நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க LED நோட்டிபிகேஷன். ஸோ ரெண்டுலையுமே LED நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த LED நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் Realme Buds Qல நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு உங்களோட பட்ஸ் சார்ஜ் ஆகும் போது உங்களுக்கு எந்த LED நோட்டிபிகேஷனும் வரல. பட் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு LED நோட்டிபிகேஷன் வருது. வேற Boat Airdopes எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நீங்க பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள இருக்கிற TWSல இருந்து அழகா மேல வந்து லைட் பிளிங்க் ஆகி எரியுது. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு சிக்னல் லைக் சார்ஜ் ஆகுதா இல்லையா, பேரிங் மோட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க இந்த LED நோட்டிபிகேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா Realme Buds Qல இந்த மாதிரி LED நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது உங்களோட இயர் டாப்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து எந்த ஒரு LED நோட்டிபிகேஷனுமே கிடையாது. அண்ட் அடுத்ததான் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னாக்க மல்டி கலர்ல லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா இது வந்து பேரிங் மோட்ல வந்துருச்சு, நீங்க பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இது எப்படி அப்படின்னாக்க ஆல்ரெடி நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற டிவைஸை ப்ளூடூத் ஆன் ஆயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். அப்படி இல்லைனாக்க புது டிவைஸ்ல பேர் பண்றதுக்கு இதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். Realmeல வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே இல்லை. பட் லாஸ்டா கனெக்ட் ஆன டிவைஸோட நீங்க டாப் விட்டு வெளியில எடுத்த உடனே கனெக்ட் ஆயிடும். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ஃபாஸ்டா கனெக்ட் ஆயிடுது. ஸோ இது வந்து சீக்கிரம் கனெக்ட் ஆகுது, இது வந்து லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரெண்டுமே நீங்க பாக்ஸ் விட்டு எடுத்த உடனே லாஸ்டா பேர் பண்ண டிவைஸ் கூட பேர் ஆயிடுது. அண்ட் Boat Airdopes பொறுத்த வரைக்கும் நீங்க டிவைஸை நீங்களே மேனுவலா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பட் Realmeல அந்த மாதிரி ஆன் ஆஃப்க்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அண்ட் போட்ல நான் இன்னொரு விஷயம் கவனிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு Airdopesயும் ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு டிஃபரெண்ட் டிவைசஸ்ல நீங்க ஒரு Airdopesயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் இயர்டாப் வந்து ஒரு டிவைஸ்லயும் ரைட் இயர்டாப் வந்து இன்னொரு டிவைஸ்லயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. ஸோ வந்து நீங்க ரெண்டுமே ஒன்ல தான் பேர் பண்ணி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. மோனோவா நீங்க ரெண்டு டிவைஸ்ல ரெண்டு தனித்தனி இயர்டாப்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல பெட்டர் அப்படின்னு சொல்லணும்னா என்ன பொறுத்தவரையிலும் Airdopes ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த LED நோட்டிபிகேஷனா இருக்கட்டும் அண்ட் மற்ற சிக்னல்ஸ் எல்லாமே நீங்க இந்த LED நோட்டிபிகேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பேட்டரி வரும். இந்த கேரி கேஸ்ல பாத்தீங்கன்னாக்க Realmeல 400 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. Boat Airdopes 441ல பாத்தீங்கன்னாக்க 500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டாக்னு பாத்தீங்கன்னாக்க போட்ல டைப் சி யூஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க. Realmeல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டுமே சார்ஜிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போட் வந்து டைப் சி யூஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்கிறதுனால 500 mAh பேட்டரியா இருந்தாலும் இது Realme கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டாவே சார்ஜ் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே நான் எப்படி டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்ல 3.0 யூஎஸ்பி போர்ட்ல இருக்கிற யூஎஸ்பியை தான் யூஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ ரெண்டுமே USB 3.0ல தான் ஒரே டைம்ல சார்ஜுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த 500 mAh பேட்டரி இருக்கக்கூடிய போட் வந்து சீக்கிரம் சார்ஜ் ஆயிடுச்சு.
ஏன்னா அது டைப் சி. ஸோ டைப் சி அப்படின்றதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இது கொஞ்சம் பவர் அதிகமாக சப்ளை பண்ணும். அண்ட் ரியல்மியில் மைக்ரோ யூஎஸ்பி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆச்சு. 400 mAh பேட்டரி இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆச்சு. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 4.5 hours வந்து சிங்கிள் சார்ஜில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் போட்டை பொறுத்தவரையிலும் 5 hours வந்து 5 hours வரையிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கண்டிஷனில் இவ்வளோ வால்யூம்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கிட்ட சார்ஜ் நின்றுச்சு. ஸோ ஒரு சிங்கிள் சார்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா 3.5 மணி நேரம் என்னால் பாட்டு கேட்க முடிஞ்சு. அண்ட் கால்ஸ்லாம் கண்டினியூஸாக பேசி பார்க்க முடியல. பட் கால் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் ட்ராபேக்னு ரெண்டுத்தையுமே சொல்ல மாட்டேன். கால் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுறதுனால ரெண்டோட கால் குவாலிட்டியும் இமென்ஸாக இருந்தது. அடுத்ததாக சவுண்டுக்கு வருவாங்க. ஸோ சவுண்டு தான் இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லைங்களா? ஸோ ரியல்மியில் பொறுத்தவரையிலும் 10mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 6mm ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சவுண்டு கேட்கும்போது ரெண்டுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ரியல்மியை பொறுத்தவரையிலும் நீங்கள் 100 பீக் வால்யூமில் வச்சு கேட்டாலும் சாங் கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த டிசார்ஷன் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. பட் நான் உங்களுக்கு போட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 80+, 85+ தாண்டிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து ரொம்பவே டிசார்டிங்காக இருக்குது. உங்களால் கேட்க முடியல, ரொம்பவே வைப்ரேட்டிங்காக இருக்குது. அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸுமே சூப்பராக இருக்குது. பட் 85ல் வச்சு கேட்டால் போட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பாஸ் என்ன, போட்டோட பாஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. அந்த பாஸ் பீட் அதோட டெப்த்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலும் பாஸ் சவுண்ட் குவாலிட்டி எதில் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போட்டில் தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்காக ரியல்மி ரொம்பவே மட்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுலேயும் நல்லா இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் வந்து நான் டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து போட்டு தான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி ஷார்ப்பாக இருக்கட்டும் இல்லை ஓக்கலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ்லையுமே சூப்பராக இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் இது வந்து நான் கண்டிப்பாக 9 out of 10 தருவேன் ரெண்டு டிவைஸுக்குமே. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேட்டன்சிக்கு வருவாங்க. ஸோ லேட்டன்சின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்டு டெலிவர் ஆகக்கூடாது. பட் போட்டில் அந்த பிரச்சனை இருக்குது. லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்ட் வரையிலும் உங்களுக்கு அந்த லேட்டன்சி டிலே இருக்குது. அண்ட் இதனால் நீங்கள் கேம் விளையாடும் போது நீங்கள் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து டெலிவர் ஆகும். அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசி அடுத்த வேர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேர்டு உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன லேட்டன்சி இருக்குது. பட் ரியல்மியில் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேம் மோட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கேம் மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு 119 milliseconds லேட்டன்சியில் உங்களுக்கு சவுண்ட் இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சவுண்டு டெலிவர் ஆகிறதும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். எந்த டிலேவுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த விஷயத்தில் ரியல்மி ஒரு சூப்பரான வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் லேட்டன்சியை பொறுத்தவரையிலும் நான் ரியல்மிக்கு தான் பாயிண்ட் கொடுப்பேன். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ இந்த ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பொறுத்தவரையிலும் போட்டில் IPX7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மியில் IPX4 யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் நீங்கள் போட்டை வந்து ரொம்பவே ரஃபாகவும் அண்ட் மழையிலையும் சரி இல்லை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நீங்கள் நல்ல வேர்க்கிற நேரத்தில் கூட இதை பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். வேற நீங்கள் ரியல்மி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அது வந்து ரிப்பல்லண்ட் தான். ஸோ IPX4 அப்படின்றது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு போட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரியல்மியை இந்த வாட்டர்லையோ இல்லை ரெயின்லையோ உங்களோட ஸ்வெட்லையும் நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் ரெண்டு டிவைஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் உங்களுக்கு. போட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு சின்ன இயர்ஃபின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா உங்களோட காதில் அழகாக செட் ஆகிக்கும். அண்ட் நீங்கள் ஜாகிங் போகும்போது இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லை பைக் ரைட் போகும்போது இது தவறி கீழே விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்காக விழுந்துராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதை பிளேஸ் பண்ணலாம் விழுந்துரும். ஆனால் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் இந்த ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு ஃபின்னுமே இல்லை, ஃப்ளாப் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது தவறி விழுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வென் கம்பேர்ட் வித் போட் ரியல்மி பொறுத்த வரைக்கும் தவறி விழுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னாக்க ரியல்மியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்லீக்காக இருக்குது, சின்னதாக இருக்குது, உங்கள் காது உள்ளார அழகாக உட்காரும். ஆனால் போட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா காது ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது காது பெயின் வருது, லைக் காது வலி இருக்குது. அண்ட் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் காதுலேருந்து எடுத்துகிட்டு திருப்பி மாட்டும் போது அந்த ப்ராப்ளமை நீங்கள் இது பண்ணலாம். பட் ரியல்மி நீங்கள்
லாங் டைம் யூஸ் பண்ணீங்கனாலும் ரியல்மி உங்களுக்கு அந்த பெயின்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது எனக்கு ட்ராபேக்காக தெரிஞ்சுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவாங்க. இந்த டச் சென்சிட்டிவிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒன்று வந்து தொட்டாசினிங்க அப்படின்ட்டு. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு. ஸோ போட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க சிங்கிள் டேப்புக்கே அவங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டேப் நீங்கள் டேப் பண்ணுறீங்களோ இல்லை வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டில்ட் பண்ணும்போதோ உங்களோட கை அந்த டச் ஏரியா மேலே பட்டுருச்சுன்னா சாங்கில் இருந்தீங்கன்னா பாஸ் ப்ளே ஆகிடும், காலில் இருந்தீங்கன்னா கால் ட்ராப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு தோணுது. ஏன்னா இந்த விஷயம் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஆனால் ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அது வந்து டச் சென்சிட்டிவ் அந்த அளவுக்கு கிடையாது. போட்டோட இது ரொம்பவே சென்சிட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் நல்லா டேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க சிங்கிள் டேப்புக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்கல. அது ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் கால் ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் டேப் பண்ணி 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் கால் ட்ராப் ஆகும். ஸோ ரியல்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் போர்டில் வந்து இந்த சிங்கிள் டேப் கொடுத்தது அண்ட் சிங்கிள் டேப்பில் கால் ட்ராப் ஆகக்கூடிய விஷயம் என்னை ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் காதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த காதில் இருக்கிற டிவைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட கால் கட் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ட்ராபேக் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததான் இன்னொரு விஷயம், ரியல்மியில் இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க ரியல்மியில் உங்களுக்கு ரியல்மி லிங்க்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிங்க்ல நீங்கள் போயிட்டு ஒரு ஏர்டோப்லையும் ஒரு ஏர்பாட்ஸ்லையும் எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பேட்டரி பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் போர்டில் அந்த மாதிரியான எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லை. அண்ட் ரியல்மியில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேப்புக்கு 2 டேப் 3 டேப் அண்ட் கேம் மோடில் என்டர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான விஷயங்க ரியல்மியில். பட் போட்டில் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பட் ரியல்மியில் வந்து சில விஷயங்கள் ட்ராபேக் இருந்தாலும் இந்த மாதிரியான 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பட் இது வந்து போட்டில் மிஸ் ஆகுது. போட்டில் ஆன் ஆஃப் ஃபீச்சர் இருக்கிறதுனால உங்களால் வந்து 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேரலாக ஒரு ஏர்டோப்பை வந்து ஒரு டிவைஸ்லையும் பேரலாக இன்னொரு ஏர்டோப்பை இன்னொரு டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் மேனுவலாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கனெக்டிவிட்டி திருப்பியும் வந்து ரீவோக் ஆகி கனெக்ட் ஆகிறது ஸ்பீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுமே டீசெண்டான ஸ்பீடில் தான் ரீவோக் ஆகுது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா இந்த டிவைஸில் ரொம்பவே டச் சென்சிட்டிவாக இருக்கிறதே ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து உங்களுக்கு இந்த கஸ்டமைசேஷன்லாம் கொடுக்கல. பட் எல்லாராலையுமே இது பண்ண முடியாது. பட் ரியல்மி ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் எல்லா டிடபிள்யூஎஸ்க்கும் அவங்க ஒரு முன்னுதாரணமாக இந்த மாதிரியான ஒரு ஆப் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூசருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மியில் வந்து 2 டேப் எந்த டிவைஸில் பண்ணிங்கனாலும் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த சாங் போகிறதோ அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க ரைட் சைடு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கும், லெஃப்ட் சைடு டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும் போகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரியல்மி பட்ஸ் கியூவும் அண்ட் ஏர்டோப் 441 போட் ஏர்டோப் 441ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு அண்ட் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நான் சொன்ன கம்பேரிசனில் நான் சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த டிவைஸ் ஆப்டாக இருக்குமோ அந்த டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேஸில் ப்ராப்பராக 2 பேருமே ஒன்றா தான் ஓடிட்டு இருக்காங்க. ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டிசைன் கான்செப்டாக இருக்கட்டும் எல்லாமே 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த டிவைஸை சூஸ் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ 2000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 2000 ரூபாய்க்கு மேலே இது ஒர்த்து தாங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த டிடபிள்யூஎஸ் வாங்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதில் சால்வ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.